ஹலோ, ஹாய். வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன் பாட் ஒண்டர்ஸ். இன்னைக்கு ஒரு என்ன வீடியோனாக்கா கல்யாண வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஷார்ட்டான வீடியோ தான். ஏன்னா வீடியோஸ் அவ்வளோவா நான் எடுக்கல. ரிசப்ஷனுக்கு கூட நான் வீடியோஸ் எதுவுமே எடுக்கல. ஸோ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ரெடி ஆகிட்டு வீட்டில் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. மாப்பிள்ளை காரில் வந்தனும் அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட்டு மாப்பிள்ளைக்கு. ஸோ அப்படியே கார்லேருந்து வெளியே வந்து இறங்குற மாதிரி ஒரு போஸ். ஸோ மாப்பிள்ளை பொண்ணு வர்றதுக்குள்ளேயும் எல்லாமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கீழே ஃபோட்டோஷூட் ஆனதும் மேலே சர்ச் உள்ளே போயிட்டோம். சர்ச் உள்ளே போயிட்டோம் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வெயிட் பண்ணிவிட்டு ஏன்னா பையனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு முன்னாடி பெஞ்சில் வந்து உட்கார வைக்கணும். ஃப்ரண்ட்டில் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கணும். ஸோ இதுதான் கல்யாணம் ஆன சர்ச்சு. ஆக்சுவலாக எனக்கும் இங்கே தான் கல்யாணம் ஆச்சு. இந்த சர்ச் பேர் வந்து மவுண்ட் ஜெயின் சர்ச்சு. பாஸ்டர் வந்து ஜாக்சன் பாஸ்டரு. இப்போ பையனை வந்து அவங்க அம்மா எங்கள் சித்தா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே ஃபேமிலியாக பின்னாடி போயிட்டு பையனை முன்னாடி ஃப்ரண்ட் பெஞ்சில் ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் பிளேஸில் செட்டில் ஆகிடுவோம். பையன் போய் உக்காந்தனும் பேக்லேயே பின்னாடியே பொண்ணு வரும். பொண்ணை வந்து அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு பின்னாடி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட வந்து பொண்ணை ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்கார வச்சு அவங்க பிளேஸில் செட்டில் ஆகிடுவாங்க. ஸோ பொண்ணோட சாரீ ப்ளவுஸு எல்லாமே செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. பையனோட சூட்டும் நல்லா இருந்துச்சு. ரெண்டு காம்பினேஷனும் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இப்போ அவங்க ரெண்டு பேர்த்தையும் முன்னாடி உட்கார வச்சு அவங்களுக்கு சில ஓத் லைஃப்பில் ஓத் கேட்குவாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க சொல்லிவிட்டு இப்போ பையன் வீட்டு சைடு பொண்ணு வீட்டு சைடு வந்து பொண்ணு சைட்லேருந்து வந்து எங்கள் பொண்ணு உங்ககிட்ட ஒப்படைக்கிறோன்னு சொல்லிட்டு பையன் கையில் கொடுத்து இது பண்ணுவாங்க. பையன் வந்து அதுக்கப்புறமா பொண்ணு போட்டிருந்த வேல் இருக்குது இல்லைங்களா, ஃபேஸ் கவர் ஆனது, அந்த ஃபேஸை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஃபேஸை ரிமூவ் பண்ணிட்டோன்னு ஸோ எல்லாமே சபையில் காமிக்குவாங்க இதுதான் பொண்ணுன்னு சொல்லிட்டு. அப்புறமா தாலி கட்ட நேரம் வந்தாச்சு. ஸோ இதுதான அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் அவங்களோட லைஃப்பில். எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன். ஓகே, 2 முடிச்சு பையன் போடுவார், 3வது முடிச்சு வந்து பையனோட தங்கச்சி போடும், அதாவது பொண்ணோட நாத்தனார் அவங்க போடுவாங்க. ஸோ ஃபைனல் முடிச்சு போட்டாச்சு. அப்புறமா பாஸ்டர் தாலியை பிடிச்சி ஒரு ப்ராமிஸ் வாங்குவாங்க. ஸோ அந்த ப்ராமிஸ் தான் இப்போ சொல்லுறது. நீங்களே கேளுங்க. ஓகே, ஃபைனலாக முடிச்சிடணும். பையன் வீட்டு சைட்லேருந்து பொண்ணு வீட்டு சைட்லேருந்து விட்னஸ் சைன் போடணும் ரெஜிஸ்டரில். அது ஆனதும் 2 பேரும் மாலையை மாற்றிட்டு பாஸ்டர் வந்து அவங்களுக்கு பைபிள் கிஃப்ட் பண்ணுவார். கிஃப்ட் பண்ண உடனே முடிஞ்சணும். ஸோ எல்லோரும் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கேயே சர்ச்சில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். ஸோ வீடியோஸ் அவ்வளோ எடுக்க முடியல, அதனால தான் ஃபோட்டோஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோ இது. இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த விலாக் ஆனனும் நாளைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி காமிக்க போகிறேன் உங்களுக்கு நான். ஸோ நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.